ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்க இருக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2 சிரஞ்சியை வச்சு சிம்பிளான ஹைட்ராலிக் அண்ட் நியூமேட்டிக் சிலிண்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ சின்னதாக இருக்கும், ப்ளீஸ் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை பண்ணுறதுக்கு 12 ml சிரஞ்சி இதை மாதிரி 2 எடுத்துக்கோங்க. அப்புறமா குளுக்கோஸ் டியூப் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸலுக்குள்ளே ஃபோக்ஸ் கம்பி ஒன்று இதை மாதிரி ஒன்று எடுத்துக்குவாங்க. ஃபைனலாக ஃபிட் பண்ணுறதுக்காக சூப்பர் க்ளூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி 2 சிரஞ்சியில் உள்ள ரப்பரை இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ரப்பரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கத்தி யூஸ் பண்ணி இவ்வளோ கேப் விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சென்டர்லேயும் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் குளுக்கோஸ் டியூப் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம குளுக்கோஸ் டியூப் யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி சிலிண்டருக்கு குளுக்கோஸ் டியூப் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸல் கம்பியை எடுத்து நமக்கு தேவையான லென்த்துக்கு மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கார்னரில் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம இதை பசை போட்டு ஒட்டும் போது நல்லா கிரிப்பாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக அந்த 2 இதே மாதிரி வச்சு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன்றும் போல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிரஞ்சியோட அவுட்ரு பாடியில் இந்த எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிரஞ்சியோட ஃப்ரண்டில் இருக்கிற இந்த சின்ன டியூப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நமக்கு தேவையில்லை. இதில் நம்ம எக்ஸஸை கட் பண்ணி எடுத்தோம்ல, அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி இதில் இருக்கிற அந்த சின்ன ஹோலில் உள்ளே வச்சு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி இந்த ஹோலை ஃபுல்லாக சீல் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் நமக்கு தேவையில்லை, அதனால் அந்த ஹோலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி அடைச்சிக்கோங்க. ஹோலை அடைச்சதுக்கப்புறமா சிரஞ்சியோட சைடில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. சின்ன ஹோலாகவே போட்டுக்கோங்க, பெருசாக வேண்டாம். இந்த ஹோலை சுற்றிலும் சூப்பர் க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சிரஞ்சியோட ஃப்ரண்டில் ஒரு சின்ன டியூப்பை கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த டியூப்பை இந்த மாதிரி வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. ஓகே, இது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 2வது சிரஞ்சியில் உள்ள ஒரு ரப்பர் பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் சென்டரில் இதே மாதிரி ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க. ஹோல் ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும், பெரிய ஹோல் போட்டுற வேண்டாம். அந்த ராடோட சைஸை விட கொஞ்சம் சின்ன ஹோலாகவே இருக்கணும், டைட்டாக ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஓகே, இது அவ்வளோதான். பார்ட்டை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிக்கோங்க. பார்ட்டை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி நம்ம 2வது ஒரு ஹோல் போட வேண்டியது இருக்குது. அந்த 2வது உள்ள ஹோல் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பார்ட்டை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி அந்த ஹோலை மார்க் பண்ணிக்கிடுவோம். நமக்கு 2வது ஹோல் இந்த இடத்துல தான் வருது, அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் மறுபடியும் வெளியில் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஹோல் போட்டு இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன டியூப் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துல சால்ட்டிங்கை வச்சு ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க. ஹோல் சின்னதாகவே இருக்கட்டும், சின்ன ஹோலாக போட்டுக்கோங்க. அப்புறமா அந்த குளுக்கோஸ் டியூப்போட கனெக்டர் ஒன்று இருக்கும், அதில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து அதில் சூப்பர் க்ளூவை யூஸ் பண்ணி நம்ம முதல்ல ஒட்டின மாதிரியே ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே, இது அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதை இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் டஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அது டியூப்குள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்ட்டே இதை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஃபுல்லாகவே வீடியோ காட்டியிருக்க மாதிரி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த ரப்பரோட அவுட்டரில் இந்த மாதிரி சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. எல்லாமே நம்ம சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினா தான் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அதில் ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது பிச்சுக்கிட்டு வந்துடாமல் இருக்கும்.
ஓகே, அவ்வளோதான். நமக்கு இப்போ சிலிண்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை செக் பண்ணுறதுக்காக நான் கேனில் இந்த மாதிரி மவுத்தை மாட்டி இதில் ஒரு ஏர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருந்த ஒரு சின்ன டியூப்பை கனெக்ட் பண்ணி நம்ம இதுலேருந்து ஏர் அவுட்புட் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு இதில் ஏர் ப்ரெஷர் கம்மியாக மட்டும் வச்சு பார்ப்போம். இந்த கம்பியோட ஃப்ரண்டில் த்ரெட் இருக்கும். நமக்கு இந்த நட்டை இதில் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். நான் சும்மா போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரெஷர் இதில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் நம்ம ப்ரெஷர் கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால இதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெதுவாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து பார்ப்போம். இப்போ இதில் ஏர் ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். ப்ரெஷரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். இதில் நம்ம ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குமோ அதுக்கேற்றாப்புல ஸ்பீடாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பீடாக இருக்குது. ஒரு ஸ்டோக் கொஞ்சம் ஸ்லோவாக வருது, ஒரு ஸ்டோக்கு நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. ஓகே, இப்போ இதில் நம்ம ஏருக்கு பதிலாக ப்ரெஷர் லிக்யூடை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இதை ஹைட்ராலிக் மாதிரி யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த டியூப்போட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரான வாட்டர் தான், தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ தண்ணி இதில் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். தண்ணியுமே இதில் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கம்மியாக வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் நம்ம ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் கூட்டி வச்சு பார்ப்போம். இப்போ பிஸ்டனோட மூவ்மெண்ட் முன்ன விட ஸ்பீடாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.